Hello friends, நான் உங்க டெய்லி தமிழச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டே இன் மை லைஃப்னா அதுக்கப்புறம் அந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து எவ்வளவு நாளைக்கு பண்ணலாம் இது எல்லாருமே கேட்டிருந்தீங்க. சோ அததான் வந்து சொல்ல போறேன். மைக் ஆன் பண்ணிவே பாக்குறேன். சோ அதுதான் அதை பத்தி தான் வந்து இன்னைக்கு இருக்கு. அப்புறம் டே இன் மை லைஃப்ல நான் இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணேன்றதை உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். நம்ம சேனலுக்கு நீங்க போதுமே இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ் பண்ணி லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் வாங்க. நிறைய சிஸ்டர்ஸ் வந்து நான் ரெடி சேலஞ்சுக்கு நான் ரெடின்னு உண்மையாவே இதுக்காக தாங்க அகைன் வந்து பண்றது. ஏன்னா அது பயனுள்ளதா இருக்கு. நிறைய பேர் லைஃப்ல அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டுதான் நம்ம அந்த ஒரு ஹார்ட் ஒர்க் போடுறோம். கண்டிப்பா அதற்கான பலன் உங்கள்கிட்டயாவது இருந்துச்சுன்னா அது எனக்கு போதுங்க. உண்மையாவே சொல்றேன். இப்போ இந்த சிஸ்டர்னால அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குல்ல. யூடியூப்ல நிறைய சங்கீதா சிஸ்டர் கூட சொல்லியிருந்தாங்க, ரொம்ப நாள் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க சிஸ்டர், உங்களுக்கு உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் சொல்லும் போது ஏன்னா யூடியூப்லயே அந்த அளவுக்கு உங்களுக்கு ரீச் கொடுக்க மாட்டேங்குது, நீங்க லாங் வீடியோஸ் போட்டு ரொம்ப கஷ்டப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உண்மைதான் அது வந்து. ஏன்னா அதுதான். ஆனா இந்த மாதிரி நிறைய சிஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு விஷயம், ஒரு உணவு அளிக்கிறோம் அப்படின்னா, ஒரு சாப்பாடு நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க மனசு அப்படின்னா அவங்க வாழ்த்தலாட்டினாலும் அவங்களோட வயிறு வாழ்த்துன்னு சொல்லுவாங்கல்ல. இப்ப நீங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டர் உங்களாலதான் நான் வெயிட் லாஸ் பண்ணேன், உங்களாலதான் வெயிட் லாஸ் பண்ணேன்ட்டு உங்களோட மனசார நீங்க சொல்றீங்க. அது ஏதாவது ஒரு விதத்துல என் குடும்பத்தை காட்டுச்சுன்னா இதுக்கு மேல என்னங்க வேணும்? செய்யற நன்மையை செஞ்சுட்டே இருக்கோன்ற ஒரு இதுதான் யூடியூப்ல வந்து. சரி, அதனாலதான் நான் வந்து பாத்தீங்கன்னா சரி நிறைய சிஸ்டர்ஸ் வந்து ரொம்ப வந்து சிஸ்டர் ஏன் சிஸ்டர் இப்படி பண்ணிட்டீங்க, பண்ணுங்க சேலஞ்சஸ் பண்ணுங்கன்னு எனக்கு தனியாவே மெசேஜஸ் நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. உங்களோடதுதான் ரியலா எப்படி இருக்கணும், எந்த ஒரு ஆர்டிபிஷியலும் இல்லாம நல்லா ஒரு எல்லாருமே வந்து வீட்டுல சமைக்கக்கூடியதை வச்சே நம்ம எப்படி பண்ணலான்றது மாதிரி இருக்குது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு பேர் சொன்னீங்க. சோ அது ஒரு இதுதான். சோ ஏதாவது ஒரு விதத்துல இப்ப நம்ம பண்ற ஒரு நல்ல விஷயம், நீங்க வெயிட் லாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட மனசு வந்து சந்தோஷம் அடையல. இப்ப நிறைய பேர் வந்து உடம்பு வந்து குண்டா இருக்குன்ட்டு நிறைய விஷயங்களை நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிருப்போங்க. அவமானங்கள், நிறைய விஷயங்கள். நிறைய பேர் என்ன சொல்றது, குழந்தை இல்லாம நான் வந்து உடம்பு குறைச்சாதான் வந்து குழந்தைக்கு வந்து பெட்டரா இருக்குன்னு சொல்றாங்க டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள், இந்த மாதிரி நிறைய பிசிஓஸ், தைராய்டு, நிறைய விஷயத்துல வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்க எல்லாருக்குமே நம்ம மூலமா வெயிட் லாஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட மனசு வந்து சந்தோஷப்பட போறீங்களா, அங்கதான் கடவுளும் இருக்காரு, அதற்கான நன்மையும் இருக்கு. அதுதான் அது அந்த ஒரு விஷயம் தான் நான் வந்து நினைக்கிறது. எல்லா சிஸ்டர்ஸுமே உங்களோட பார்த்துன்னு உண்மையாவே எல்லாருமே ஒத்துப்பாங்க. நிறைய பேர் வந்து ஒத்துக்க கூட மாட்டாங்க சிஸ்டர்ஸ். நம்ம கத்துக்கிட்டோமா போயிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஆனா உங்களாலதான் நாங்க வந்து இப்படி இருக்கோம் அப்படின்னு இன்ன வரைக்கும் சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்கீங்க. அதுதாங்க எனக்கு அகைன் வந்து பாத்தீங்கன்னா சரி இவங்களை வந்து விட்டுறக்கூடாதுன்னு உண்மையாவே நான் ஓடிட்டு இருக்கிறேன் நானு. சோ அதனாலதான் அதன் மூலமா நானுமே ஹெல்தியா இருக்கிறேன். சோ அதனால பிரச்சனை கிடையாது. சோ எங்களுக்கு கண்ணே கலங்கிடுச்சு. அதுதான் சரி. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா என்னடா ஒரு மாதிரியா டல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். நீ ஆயில் அப்ளை பண்ணேன் மண்டையில, அதனாலதான் வந்து அப்படி இருக்கு. மண்டைன்னு சொல்லிட்டு பேச்சு வாக்குல தலையில வந்து முடியல அப்ளை பண்ணேன்னா அதுதான் அப்படி போட்டு நல்லா கொண்டைய போட்டேன். சோ அதான். அதுக்கப்புறம் என்ன சொல்லிருந்தாங்கன்னா 50 days பண்ணலாம், 60 days பண்ணோம்னா நியூ இயருக்கு கரெக்டா இருக்கும் அப்படிலாம் சொன்னாங்க. ரொம்ப நாள் இழுத்தா இருக்கையாவது இரிட்டேட் ஆயிடுங்க. ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி வெயிட் லாஸ் பண்ணிட்டேன் இல்லையா. சோ அதனால சரிங்களா. இப்ப நீங்க வந்து இப்ப நானும் வெயிட் லாஸ் சேர்ந்து பண்றேன் அப்படின்னா அது பண்ணனா ஒண்ணும் தெரியாது. இப்ப நான் வந்து ஆல்ரெடி வெயிட் லாஸ் பண்ணிட்டு உங்களுக்காக தான் நான் மெனக்கெடுத்து எல்லாமே பண்ணுவேன். சோ அப்படிங்கும் போது எனக்கு கொஞ்சம் டஃபா இருக்குங்க. குழந்தைங்களை பார்த்துட்டு வீட்டுல உள்ளவங்க பார்த்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சோ அதனால சங்கீதா சிஸ்டர் கரெக்டா சொல்லியிருந்தாங்க. சோ அதனால 30 days வெயிட் லாஸ் சேலஞ்சே பண்ணலான் இருக்கேன். இல்ல 21 days பண்ணலாமான்ட்டு நீங்க சொல்லுங்க. சோ 30 days கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா. சோ அதனால 30 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து நம்ம பண்ண போறோங்க. சோ யாரெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்கன்ட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் என்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு எப்பவுமே என்னோட மனம் 1ஆம் தேதி நீ யோசிச்சாலும் அது 1ஆம் தேதி எப்ப வருது, சனிக்கிழமை வருது. அதுவும் சத்தியமா முடியாதுங்க என்னால, எல்லாருக்குமே தெரியும். ஒரு சாட்டர்டே சண்டே வந்து கம்ப்ளீட்டா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு மண்டேல இருந்து ஸ்டார்ட் பண்ணாத எனக்கு எப்பவுமே சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். இது வரைக்கும் சேலஞ்சஸ் எல்லாமே நான் அந்த மாதிரிதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், உங்க எல்லாருக்குமே தெரியும். சோ அதனால திங்கட்கிழமையில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமான்னு யோசிச்சிருக்கேன். சோ அது மட்டும் நான் யோசிச்சுட்டு சொல்றேன். 30 days பண்ணலாமா 21 days பண்ணலாமான்றதையும் சொல்லுங்க. சரிங்களா. சோ கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறம் வெயிட் லாஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி காய்கறிகள் வந்து சாப்பிடுறதுன்னு கேட்டதுங்க. நீர் காய்களுக்குல பூசணிக்காய், சுரக்காய், அப்புறம் இந்த
பீர்க்கங்காய், சுரக்காலாம் ரொம்ப நல்லதுங்க சரிங்களா. அது மாதிரி வெண்பூசணி, இந்த மாதிரி நீர்க்காய்கள் எல்லாமே நீங்க எடுத்துக்கோங்க. மோர் இன்டேக்னா அதிக அளவு நல்லா இன்டேக் பண்ணிக்கோங்க. வெள்ளரிக்காய் எப்பவுமே வீட்டுல வச்சுக்கோங்க சரிங்களா. இந்த மாதிரி தாங்க. சரி, வேற ஏதாவது டவுட் இருக்கா? வேற எதுவுமே அந்த அளவுக்கு டவுட் கேட்கல. சேலஞ்சஸ் போட ஆரம்பிச்சாதான் டவுட்ஸ் எல்லாமே கேட்பீங்க. இப்ப எல்லாரும் எப்ப சேலஞ்ச் போடுவீங்க? 50 டேஸா, 60 டேஸா, இல்ல 30 டேஸா அப்படின்ட்டு என்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க? இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் இருக்கு. இப்ப வரைக்கும் நான் 30 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்ணலாம்னு யோசிச்சிருக்கேன். இல்ல 21 டேஸ் பண்ணலாமான்றதையும் எல்லாமே நீங்களே சொல்லுங்க. அப்புறம் வந்து திங்கட்கிழமைல இருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு பாக்குறேன். சோ அதுவுமே நீங்க சொல்லுங்க சரிங்களா, பாத்துக்கலாம் சரிங்களா. அவ்வளவுதான் நினைக்கிறேங்க. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திரும்ப நாட்கள் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பால் தான் வந்து காய்ச்சிட்டு இருக்கிறேன். கவனோட லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணணும் இல்லையா, டக்கு டக்குன்னு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து தோசை மாவு தான் வந்து கரைச்சிட்டு இருக்கேன். தோசை மாவுல கொஞ்சம் வந்து அந்த கருவேப்பிலை முருங்கை பொடி ஒன்று இருக்குங்க, அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலான்ட்டு அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து குட்டி குட்டி ஊத்தாப்பம் மாதிரி போட்டுட்டோன்னா தான் அது எனக்கு வந்து சாப்பிடும்போது நல்லா சாஃப்டா இருக்கும். ஸோ அதனால அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ நெய் தான் வந்து ஊத்துவேன். ஸோ அந்த மாதிரி போட்டு எடுத்தது. அதுக்கப்புறம் வந்து சைட்ல வந்து பால் வந்து காய்ச்சியாச்சு, அதையும் வந்து பாத்தீங்கன்னா ஆத்தி அவனுக்கு கொடுத்துடலான்ட்டு அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாட்டு சக்கரை தான் போட்டு கொடுக்குறதுங்க. அதுக்கப்புறம் ஆப்பிள் ஒன்று கட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு அதையும் வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணி தோல்லாம் நீக்கிட்டு அதுல வந்து லைட்டா சால்ட் வந்து தூவி மட்டும் விட்டுட்டு அப்படியே குலுக்கி விட்டுட்டு வச்சோம்னாவே போதுங்க. ஸோ அந்த மாதிரி வச்சுட்டோம்னா கருத்து போகாம இருக்கும். ஸோ அவனுக்கு இட்லி பொடி நல்லெண்ணா ரொம்ப பிடிக்கும், அதை வச்சு பேக் பண்ணி அனுப்பிச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறம் அரிசியை தான் கலைஞ்சிட்டு இருந்தேன் நான். ஹஸ்பண்ட் வந்து கொண்டு போய் விடுறதுக்காக வந்து போயிட்டாங்க. அரிசியை கலைஞ்சு உலைய வச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் வந்து தொக்கு வந்து எப்படி பண்ணீங்கன்னு டீட்டெயில் ரெசிபி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுதான் ஷேர் பண்ண போறேன். இங்க பாருங்களேன், இப்பவே எவ்வளவு குளிர் அப்படியே மங்கி போய் இருக்குதுன்னு மட்டும் பாருங்க. டெல்லியில கத்திரிக்காவை நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியா வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க சரிங்களா. இதை வந்து சூப்பரா பண்ண போறோம். அதுக்கு ஒரு பேன்ல வந்து கொஞ்சம் எண்ணெய் சூடி பண்ணிக்கோங்க. அதுல வந்து கடுகு சோம்பு வந்து பொரிய விட்டுக்கிறேன். அது கூட கருவேப்பிலை வந்து போட்டுக்கோங்க. பச்சை மிளகாவையும் பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பூண்டு வந்து தட்டி சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா குட்டி குட்டியா, பெரிய பூண்டா இருந்தா நீங்க வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி கூட போட்டுக்கலாங்க. எனக்கு சின்னதா இருக்கும், நான் நச்சு போட்டுக்கிட்டேன். அது கூட வெங்காயம் எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து தோசையும் வந்து சுட்டுட்டு இருந்தேன். ஏன்னா எங்களுக்கு எல்லாம் நல்லா கிறிஸ்பியா தோசை சுட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம் இந்த சைடு வதக்கிடுச்சு. அதுல வந்து தக்காளி போட்டு உப்பு போட்டு நம்ம எப்பவும் வதக்குவோம்ல அந்த மாதிரி நல்லா வந்து வதக்கிக்கோங்க. சோ அந்த சைடு வதங்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு 2 தோசை நல்லா முருகலா நேற்று வச்சு மீன் குழம்பு, அதுக்கப்புறம் இட்லி பொடி நல்லெண்ணெய் வச்சு சூப்பரா சாப்பிட்டேங்க. அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காவை போட்டு வதக்க போறோம். அது தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கத்திரிக்காவையும் போட்டு வதக்கவும். இது வந்து நல்லா நீர் ஈர்த்து வருங்க. சோ அதனால நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிறேன். சைட்ல வந்து அப்படி அப்படியே சாப்பிட்டுக்கிறேங்க. ஏன்னா கிறிஸ்பியான தோசை கொஞ்ச நேரத்துல வந்து அப்புறம் சாஃப்டா போயிடும் இல்லையா, அதனாலதான். கத்திரிக்காவும் நல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு பாத்தீங்களா. அதுக்கப்புறம் இதுல வந்து வீட்டுல அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள், நீங்க வெறும் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாங்க, மஞ்சத்தூள் அந்த மாதிரி. நான் அதுல வந்து வீட்டுல அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் மட்டும் காரத்துக்கு ஏற்ப சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி சுருள வந்து வதக்கி விட்டுக்கலாம். சைட்ல வந்து காஃபியும் போட்டுக்கிறேன். அம்மாச்சி அவங்களுக்கு எல்லாம் தோசை ஊத்தி கொடுக்கணும் இல்லையா, சோ அதெல்லாமே ஊத்திட்டு இருந்தேன். நல்லா இந்த மாதிரி சுருட்டி எடுத்தோம்னா சூப்பரா கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிடும். இன்னும் உங்களுக்கு தொக்கு பதம் வேணும்னா லைட்டா தண்ணி கூட நீங்க வந்து சேர்த்துக்கலாங்க. சோ எனக்கு இந்த அளவுக்கு போதுன்றத ஆஃப் பண்ணிட்டேன். அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கொத்தமல்லி வேணும்னாலும் போட்டுக்கலாம். அப்புறம் அம்மாச்சி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேங்க பிரேக்ஃபாஸ்ட். ஹஸ்பண்ட் கிட்ட கத்திரிக்காய் தொக்கு போனிட்டேன், உங்களுக்கு சாதத்தை சும்மா தரிக்கவா இல்ல என்ன பண்ணணும்ன்ற மாதிரி கேக்குறேன். லெமன் ரைஸ் வேணுமாங்க. அவரும் லெமன் ரைஸ் ஃபேவரட் தாங்க அவருக்கு. சரி அதனால அதையே வந்து கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு இன்னைக்கும் வந்து லெமன் ரைஸே தாளிச்சு கொடுத்தாச்சு. இந்த கத்திரிக்காய் தொக்கு ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. தயிர் சாதம், சாம்பார் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். சோ வச்சு அவருக்கு வந்து சூப்பரா பேக் பண்ணியாச்சு. ஆபீஸ்க்கு ஹஸ்பண்ட் கிளம்புறாங்க. இந்த சின்ன பையனை பாத்தீங்களா எப்படி ஏறி உட்காந்துட்டு ரவுண்ட் அடிக்க சொல்றான். போகவே விடல, இன்னும் ரவுண்ட் அடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த பசங்களுக்கு இப்படித்தான். அப்புறம் எப்படியே கூட்டிட்டு வந்துட்டு மேல குளிச்சு நான் வந்து ஃப்ரெஷ் அப் வந்து ஆகிட்டேன். நல்லா டிவில வந்து பாட்டு போட்டு விட்டாச்சு. சரி மிஷின்ல துணியை போட்டு விட்டுட்டு வந்துடலான்ட்டு அதை வந்து போட்டு விட்டுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் 11 மணி ஆயிடுச்சு இல்லையா. சோ அம்மாச்சிக்கு டீ காஃபி போடுவோம்ல, இன்னைக்கு வந்து இஞ்சி போட்டுதான் நான் வந்து டீ வந்து பண்ணேங்க. குளிர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அம்மாச்சிக்கு ரொம்ப டார்க்கா போட்டா பிடிக்காது, அதாவது ரொம்ப
டிகாஷன்றதா பிடிக்காது. ஸோ அதனால அவங்களுக்கு அதை மாதிரி போட்டு கொடுத்துட்டு துணி எல்லாத்தையுமே எடுத்து வந்து வெளியில காய போட்டு விட்டுட்டேன். கம்முனே மானம் கிடக்குதுங்க. காயவே மாட்டேங்குது துணி, அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நான் மத்த வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் வந்து கவனம் ஸ்கூல்ல இருந்து வந்துட்டான். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அம்மாச்சிக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். நம்மளும் லெமன் ரைஸ் இந்த கத்திரிக்காய் தொக்கு வச்சு சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா மதியம் லஞ்ச் வந்து முடிச்சாச்சு. ஸோ எனக்கு அந்த இடையில வந்து லஞ்ச் வேலை இல்லை இல்லையா, காலையிலே பண்ணதுனால மத்த வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேங்க. அப்புறம் கையோட அந்த பாத்திரத்தை எல்லாம் வந்து கழுவி போட்டு வேலையை முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் எடிட்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேங்க. அதை பண்ணிட்டு இருக்கும்போது அப்புறம் கவன் தூங்கி எந்திரிச்சிட்டா. அவனே டியூஷனுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன். அப்புறம் ஈவினிங் ஆயிடுச்சுல, அம்மாச்சிக்கு வந்து காஃபி வந்து போட்டு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா டின்னர் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது முட்டை இருந்தது. ஸோ முட்டையே வந்து தொக்கு பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதை தான் வந்து பண்ணேன். இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் அரைச்சு பண்றேங்க. ஸோ வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். முட்டையை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் தனியா. அதுக்கப்புறமா வெங்காயம் இதெல்லாம் வந்து நறுக்கி எடுத்துட்டு மிக்ஸி ஜார்ல வந்து வெங்காயம் நல்லா பூண்டு நிறைய சேர்த்து கொரப்பா ஓரளவுக்கு நல்லாவே அரைச்சிட்டு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்குங்க டேஸ்ட். ஒரு கடாயில எண்ணெய் நல்லா சூடு பண்ணிட்டு கடுகு சோம்பு போட்டு பொரிய விட்டுக்கோங்க. கூடவே கருவேப்பிலை, சரிங்களா? இந்த நம்ம வெங்காயம் அந்த பூண்டு நல்லா வந்து கொஞ்சம் மாதிரி திப்பி திப்பி அரைச்சிருக்கோம்ல, அதையும் சேர்த்துச்சு. கூடவே வந்து பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ப சேர்த்து நல்லா சுருள வதக்கணுங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறமா வந்து தக்காளியும் அரைச்சு நான் வந்து ஊத்தி அதையும் நல்லா வந்து பாத்தீங்கன்னா சுருள நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிறேன். இங்க பாருங்களேன் எந்த அளவுக்கு வந்து வதக்கி எடுத்திருக்கோன்ட்டு. இதுல வந்து மசாலா எப்பவும் போல வீட்டுல அரைச்ச குழம்பு மிளகாய் தூள், நீங்க வந்து பாத்தீங்கன்னா வெறும் மிளகாய் தூள் மல்லித்தூள் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாங்க. சுருள் அதையும் வதக்கி விட்டுட்டு அப்புறம் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது நல்லா வந்து உப்பு போட்டு ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க வந்து பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இதை வந்து மூடி போட்டு நல்லா வந்து கொதிக்க விடுங்க. எல்லாமே அரைச்சு பண்ணிருக்கனால நல்லா தெரிக்குங்க. ஸோ அதனால வந்து பார்த்து இது பண்ணுங்க. முட்டை நல்லா உரிச்சு எடுத்துக்கிட்டு அதை வந்து கீரியும் எடுத்துக்கிட்டேன். அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பரா வந்துருச்சு பாருங்களேன். அதுல வந்து முட்டையை தூக்கி போட வேண்டியதுதாங்க. அவ்வளவுதான், சூப்பரா ரெடி. இதுல வந்து முட்டை பொத்து ஊத்துனாலுமே நல்லா தான் இருக்குங்க, செம்மையா. எனக்குலாம் பொத்து ஊத்துற முட்டை ரொம்ப பிடிக்கும். சோ இந்த மாதிரி முட்டையும் சேர்த்து நல்லா வந்து ஒரு கொதி நல்லா கொதிச்சுட்டு அப்புறம் கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூங்கினா சூப்பரான முட்டை தொக்கு செம்மையா ரெடி ஆயிடுங்க. சாதம் சப்பாத்தி இட்லி தோசை, ஆஹா சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த சப்பாத்தி இருந்ததுங்க, ஆட்டால செஞ்சது பரோட்டா மாதிரி. சோ அததான் வந்து போட்டுக்கிட்டோம் நைட் டின்னருக்கு. சோ 2 சப்பாத்தி இந்த பரோட்டா, அது கூட 2 முட்டை தொக்கு வச்சு சூப்பரா வந்து சாப்பிட்டு செம்மையா இருக்கும். கண்டிப்பா அதை ட்ரை பண்ணுங்க. எனக்குலாம் இட்லி தோசைகள் அந்த மாதிரி கொடுத்தாலுமே ரொம்ப பிடிக்கும். செம்மையா ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் அவங்க எல்லாத்துக்குமே வந்து போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க எல்லாத்தையும். சோ அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சு. கையோட பாத்திரத்தை கழுவி எடுத்துக்கிட்டு இருந்தேங்க. அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியா நான் வந்து தண்ணி குடிச்சுதான் வந்து இன்னைக்கு டே வந்து கம்ப்ளீட் பண்றேன். சோ இந்த ரெசிபிஸ் எல்லாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, சரிங்களா? இன்னைக்கு டே வந்து சூப்பரா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிக்க நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அப்படிதான் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய். நாளைக்கு பார்க்கலாம். See you. பாய். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சீக்கிரமா வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்ணலாம்.